அண்மை செய்தி. ரேஷன் கடை கோதுமை விநியோக பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியர் என திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திமுக ஆட்சியில மற்ற துறைகளை காட்டிலும் நுகர்பொருள் வாணிப கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். இது குறித்து சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். அவர் பதிவு செய்யக்கூடிய அந்த செய்தியில தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருகின்றன. இந்த மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என்று செய்திகள் வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தோரம் பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்து மிகுந்த மெத்தன போக்குடன் தான் இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருக்கிறார். நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.